மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2020 விகாரி வருஷம் பங்குனி மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை ஏகாதசி திதி மறுநாள் காலை 6 மணி வரை, அதன் பின் துவாதாசி திதியும் உத்திராட நட்சத்திரம் மதியம் 2 மணி 49 நிமிடம் வரை, அதன் பின் திருவோண நட்சத்திரமும் நாள் முழுவதும் சித்தயோகம் இருக்கிறது. ஆக இன்று சுபகாரியங்கள் செய்வதற்கும் நல்ல வேலைகள் தொடங்குவதற்கும் மிக சிறப்பான நாளாக இருக்கும். ராகு காலம் மதியம் 1 மணி 30 நிமிடம் முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7 மணி 30 நிமிடம் வரை, நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி 25 நிமிடம் வரை, மதியம் 1 மணி முதல் 1 மணி 30 நிமிடம் வரை, மாலை 4 மணி 30 நிமிடம் முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நல்ல நேரம். இன்றைய கிரக நிலைகள்: மேச ராசியில் சுக்கிரனும், மிதுன ராசியில் ராகுவும், தனுசு ராசியில் கேது செவ்வாய் குருவும், மகர ராசியில் சந்திரன் சனியும், கும்ப ராசியில் புதனும், மீன ராசியில் சூரியனும் சஞ்சாரம் செய்கிறார்கள். மேசம்: மேசராசி நேயர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக அபாரமான வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். 9க்குடைய குரு பகவான் 9ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்ப்பதாலே உங்களுக்கு பாக்கியங்கள் அதிகமாக கிட்டும். நாம் போகக்கூடிய இடங்களில் எந்த விதமான தடையும் இல்லாமல் சிறப்பான முறையில் நமது வேலைகள் உறுதியாக நடக்கும். வியாபாரம் அபிவிருத்தி சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவி உறவு மிக மேம்பட இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். பொதுவாக 2ஆம் இடத்தில் பொதுவாக மாந்தி இருந்தாலே குடும்பத்தில் சிறு சிறு மனப்பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் ஏற்படும். ஆகவே பணப்பிரச்சனை இல்லாமல் இருப்பதற்காக காலையில் நீங்கள் எழுந்தவுடன் அம்பிகை வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிகப்படியான சுகத்தையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக மாறும். இன்று சூட்சும பரிகாரம் என்று சொல்லக்கூடிய எலுமிச்சம் கனியை நாம் கையில் வைத்து கொண்டாலே இந்த மனப்பிரச்சனையோ பணப்பிரச்சனையோ இல்லாமல் மிக ஏதுவாக சிறப்பாக இருப்பதற்கு சிறந்த நாளாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடு வேலைக்கு செல்வோருக்கு மிக அற்புதமாக இருக்கும். வாய்ப்புகள் சிறப்பாக வரும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு சிறந்ததாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, வெளிநாட்டில் வேலை செய்யும் அன்பர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும் இந்த நாள். போக்குவரத்தில் மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய இன்பமும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். வாகன யோகம் சிறப்பாக இருக்கிறது. இன்று நாம் ஏதாவது பூமி லாபம் பெறக்கூடிய நாள் என்று கூறலாம். ஆகவே இன்று நமக்கு பூமி லாபம் சிறப்பாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான கலர் கிரே. ரிஷபம்: ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு உங்கள் ராசியிலேயே மாந்தி இருக்கிறார். ராசிநாதன் 12ல் இருக்கிறார். அப்படிங்கும்போது நீங்களே எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் சுணக்கத்தோடு செய்வீங்க. ஆக சுறுசுறுப்பாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லாமல் சிறப்பாக இருக்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் வேலை செய்யும்போது இதை பின்னாடி பார்த்துக்கிட்டா என்னங்கிற மாதிரி ஒரு மன எண்ணங்கள் வரும். அப்படி வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாவே நமக்கு இன்று சில நேரங்களில் மன கவலைகள் ஏற்படக்கூடிய அளவிற்கு ஏதாவது சின்ன சின்ன தடங்கள் ஏற்பட்டுவிடும். ஆகவே எந்த வேலையும் சுறுசுறுப்பாக நாம் செய்ய வேண்டும் என்ற காரிய நோக்கத்தோடு செஞ்சோம்னா இன்றைக்கி நாளை போனால் வெற்றி திருநாளாக ஆக்கிக்கொள்ளலாம். பொதுவாக உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் மிக அற்புதமாக செயல்படுவார்கள். அதாவது தொழில் லாபம் அதிகமாக இருக்கும். பொதுவாக உங்களுக்கு தென் திசையிலிருந்து வரக்கூடியவரால் மிகப்பெரிய இன்பம் கிடைக்கக்கூடிய, அதிர்ச்சி ஊட்டக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நாமே எதிர்பார்க்க மாட்டோம். அந்த அளவுக்கு நீங்கள் லாபம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கிற மாதிரி இந்த தென் திசையிலிருந்து வரவங்க நமக்கு ஒரு அதிர்ச்சி தகவலாக கொடுப்பாங்க. இன்றைக்கி நம்ம நம்ம ஒரு 10 உருப்படி வைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா இன்றைக்கி அது 100-200 உருப்படியாக நமக்கு சேல்ஸ் ஆகக்கூடிய அந்த மிகப்பெரிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். நமக்கே பரவாயில்ல, இன்றைக்கி எப்படியோ இன்றைக்கி பிரமாதமாக நடந்து போச்சுங்கிற மாதிரி வேலை வாய்ப்பெல்லாம் சிறப்பாக இருக்கும்.
அதே மாதிரி அலுவலகம் செல்லக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல நிகழ்ச்சிகள் நடைபெறும். பொதுவாக நம்ம ஒரு சுணக்கம் இல்லாமல் வேலையை செஞ்சோம்னாவே ஆஹா சூப்பராக இன்றைக்கி செஞ்சான்னு சொல்லி நம்முடைய மேலதிகாரிகள் நம்ம பாராட்டுவாங்க. அப்படி இந்த நாள் உங்களுக்கு மிக அபூர்வமாகவும் அற்புதமாகவும் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்னும் வெளிநாட்டில் வேலை செய்ய நண்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனமானது உங்களை இன்று பாராட்டி கௌரவிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வேலை வாய்ப்பு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான கலர் வெள்ளை. மிதுனம். மிதுன ராசி நேயர்களே, அலைச்சல் இருக்கும், ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அலைச்சல் எதனால் வருதுன்னு பார்க்குறப்ப சந்திராசிரமம் சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு சந்திர பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு சனியோடு சேர்ந்து, அதனால் அலைச்சல் வரும். லாபம் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அலைச்சல் இருந்தாலுமே கூட லாபம் நமக்கு எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தா 9க்குடைய சனி 8ல் இருக்கிறார். அப்போ இந்த சந்திரனால் நமக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும், வேலைகள் சற்று கடினமாக இருந்தாலும் அதில் நல்ல பொருள் வரவு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். அப்போ நம்ம இந்த பொருள் வரவு வரணும் அப்படின்னு சொன்னோம்னா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் சிவனை வழிபாடு செய்வது நமக்கு சிறப்பான நாளாக இருக்கும். பொருள் வரவு அற்புதமாக இருக்கும். தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பொதுவாக நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு இன்றைக்கி நமக்கு ஒரு சந்திராஷ்டம் இருக்குது, நமக்கு சரியாக வேலை நடக்காது, அந்த மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையிலே என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சிவ வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் செய்யும் பொழுது அபாரமான வளர்ச்சி காண்பீர்கள் தொழில்துறையில். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 10க்குடைய கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்குறதுனாலேயே உங்களுக்கு தொழில்துறையில் அபாரமான வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்துல உங்களுடைய 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் இருக்கிற அப்போ லாபம் உறுதியாக கிடைக்கும். ஆக இன்றைக்கி உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமத்தினால எந்த விதமான தடைகள் இல்லாமல் இருப்பதற்காக 2 வெத்தலை நீங்கள் சூட்சும பரிகாரமாக எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எந்த தடையும் இல்லாமல் உங்கள் தொழில் நல்லபடியாக நடக்கும். இருந்தாலும் போக்குவரத்தில் மட்டும் கொஞ்சம் பார்த்து கவனமாக செல்ல வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி பொதுவாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைக்கி அபாரம், அவங்களுக்கு வெத்தலை கிடைச்சா பார்க்கலாம், இல்லை அப்படின்னு சொன்னால் 2 பாக்கு எடுத்து இந்த பாக்கெட்டில் வச்சுக்கலாம். அது உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான முறையில் நல்ல பலனை தர்றதாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான கலர் சிகப்பு. கடகம். கடகராசி நேயர்களே, உங்களுடைய ராசி அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்களை பார்ப்பதாலே உங்களுக்கு இன்றைக்கி மன சந்தோஷத்தோட காலையில் எழுந்திரிச்சு புத்துணர்ச்சியாக வேலையை செய்வீங்க. ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு தயக்கம் இல்லாமல் ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு வரும், பிரச்சனையே இருக்காது. 2ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பெற்றுக்கிறார். அப்போ பொருள் வரவு அற்புதம் அப்படின்னு சொல்கிறோம். குடும்பத்தில் பொதுவாக சுப நிகழ்ச்சி நடக்கும். இந்த சுப நிகழ்ச்சி என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்திற்கான ஆயத்தம் ஏற்படலாம், புதிய வீடு கட்டுவதற்கான ஆயத்தம் ஏற்படலாம், அல்லது புதிய வாகனம் வாங்குவதற்கான எண்ணங்கள் நமக்கு பரிபூர்ணமாக ஏற்பட்டு அதை செயல்முறைப்படுத்துவோம். இதெல்லாம் நமக்கு நல்ல முறையில் ஒரு ஆதாயத்துவமாக நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களுடைய 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்து செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருப்பது பொதுவாக செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தால் துணிச்சலாக நம்ம எந்த வேலையும் செய்யலாம், நமக்கு சிறப்பாக இருக்கும். இது ஒரு சிறப்பான விதி. குருவும் செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது வேலையில் நல்ல நுணுக்கத்தை நம்ம வெளிப்படுத்துவோம், சிறப்பாக இருப்போம். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இன்றைக்கி அபாரமாக தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதோடு பண வரவும் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி செலவெல்லாம் ரொம்ப கம்மி உங்களுக்கு. இன்று உங்களுக்கு சூட்சும பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கற்பூர விலையை ஒரு பொட்டலம் கட்டி எடுத்து உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா எந்த விதமான தடங்களும் இல்லாமல் சிறப்பாக இருக்கும். நாம் செய்யக்கூடிய வேலைகள் மிக அற்புதமாக வரக்கூடியதாக இருக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான கலர் சாம்பல் நிறம். சிம்மம். சிம்ம ராசி நேயர்களே, பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் இருப்பதனாலே உங்களுக்கு சிறு சிறு மன கஷ்டம் வருமாங்கிற இந்த மாதிரி எண்ணங்கள் வரலாம். அப்படியெல்லாம் ஒன்றும் வராது. உங்களுக்கு 8ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சற்று யாராவது நமக்கு தெரியாமல் இடைஞ்சல் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. இந்த இடைஞ்சலை நம்ம முற்றிலும் விளக்க வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த செவ்வரளி பூ, இந்த சூட்சும பரிகாரத்தில் அந்த செவ்வரளி பூ உங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா யாருடைய எண்ணத்தில் எந்த விதமான கருத்து வேற்றுமை தோன்றினாலும் நமக்கு என்ன இடைஞ்சல் பண்ணணும்னு நினச்சாலும் அது நம்மளை கண்டிப்பாக அண்டாது நம்ம சிறப்பாக இருக்கலாம். அதுக்கு நல்ல வாய்ப்பு சிறப்பாக இருக்கும்.
இதை விட சிவ வழிபாடு உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான பலத்தை கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை செய்யக்கூடியதாக மாறிடும். உங்களுக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பொதுவாக 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானம் பெற்றிருப்பது கடவுளுடைய அனுகிரகத்தால் இன்று உங்களுக்கு தொழில் அமோகமாக நடக்கும். 2க்குடைய புத பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது பொதுவாக நல்ல காரியங்களுக்காக பணம் செலவாகும். ஒரு கோயில் குளம் போவது, இல்லை யாருக்காக சாப்பாடு வாங்கி அன்னதானம் செய்வது, இல்லை ஏதாவது ஒரு பொருள் வாங்கி குவிப்பது, இது போன்ற காரியங்களால் நமக்கு பண செலவாகுமே தவிர அனாவசியமான செலவில் தலைவலி போன்ற நோய் மட்டும் உங்களை தாக்கம் ஏற்படுத்தும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பொதுவாக இன்றைக்கி உங்களுக்கு மனசுமை இல்லாமல் சிறப்பாக இருப்பதற்காக சூட்சம பரிகாரத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாவே இது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த சூடம், இந்த சூடத்தை பாக்கெட்டில் வச்சுக்கிறது உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு இனிய நாளாக மாற்றி கொடுத்துரும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு வெளிநாட்டில் வேலை செய்கிற நண்பர்களுக்கு மிக அற்புதமாக இன்றைக்கி வேலையில் நல்ல பிரச்சனை இல்லாமல் நல்ல முன்னேற்றம் காணுவோம். அதே சமயத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு நண்பர்களுக்கு நம்ம உள்நாட்டில் நல்ல நல்ல செய்திகள் நமக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு கணவன் மனை ஒற்றுமை மிக அமோகமாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு சூட்சம பரிகாரத்தோடு பார்த்தோம்னா அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்க்கும்போது 6, அதிர்ஷ்டமான கலர் வெளிர் பழுப்பு நிறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னி. கன்னி ராசி நேயர்களே, இன்றைக்கி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். பன்னெண்டுக்கூடிய சூரியனே பொதுவாக 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்படிங்கும்போது 7க்குடைய குரு பகவான் உங்களுக்கு சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. இது ஒரு அற்புதமான யோகம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஐன சுகம் கூட்டு தொழில் மிக அற்புதமாக இருக்கும். பொதுவாக கூட்டுத்தொழில் செய்வோருக்கு இன்று அதிகப்படியான லாபம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும்னு சொல்லலாம். காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய நட்சத்திரம் சொல்லும்போது இன்றைக்கி சூரியனுடைய நட்சத்திரமாக வர்றதுனால 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை கொடுக்கும். கூட்டுத்தொழில் அபாரமான வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய மனைவி உங்களுக்கு பரிபூர்ண ஒத்துழைப்பு கொடுத்து நீங்கள் தொழில் நடத்துவதற்கான ஒத்துழைப்பு மிக பிரமாதமாக இருக்கும். இதெல்லாம் செய்யலாம், அப்படி செய்யும்போது நமக்கு இன்னும் லாபம் வருங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஆலோசனை வழங்கக்கூடிய ஒரு மிக மதிநுட்பம் வாய்ந்தவராக இருப்பார். இந்த மதிநுட்பம் நமக்கு சிறப்பாக வேலை செய்யும். அது மட்டுமல்ல, வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு இன்று அபாரமாக இருக்கும். இந்த பிரச்சனையே இல்லை. இன்றைக்கி சந்தோஷமாக நீங்கள் பாட்டு வேலைக்கு போயிட்டு வேலைக்கு வரலாம். ஓரளவுக்கு பொருளாதார ஏற்றம் மிகுந்த நாளாக இருக்கும். இன்றைக்கி சூட்சம பரிகாரம்னு சொல்லக்கூடிய 2 வெத்தலை எடுத்து உங்கள் பாக்கெட்டில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாவே உங்களுக்கு எந்த விதமான தங்கு தடை இல்லாமல் சிறப்பாக இருக்கலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான கலர் இளம் சிவப்பு. துலாம். துலாம் ராசி நேயர்களே, என்று உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சிறப்பான வேலையை செஞ்சாலுமே கூட 8ஆம் இடத்துல மாந்தி இருக்கிறார். அது 8ல் மாந்தி இருந்தால் சின்ன நமக்கு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக வரும். நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா ஒருத்தர் போய் கேட்குறோம், இந்த வேலையை நாங்கள் செஞ்சு கொடுத்தோம், எங்களுக்கு அதை கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைப்பா நான் நாளைக்கு யோசனை பண்ணி சொல்கிறோம்பாங்க. அந்த மாதிரி தடை இல்லாமல் இருப்பதற்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 பொட்டுக்களை எடுத்து நீங்கள் உங்கள் பாக்கெட்டில் ஒரு பொட்டலமாக மடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா போகக்கூடிய காரியங்கள் வேலைகள் தடை இல்லாமல் முடியும். இல்லை பொது 8ஆம் இடத்துல மாந்தி இருந்தால் தடை ஏற்படுத்துவார். இப்போ இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு தடைங்கிறது இருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி அபாரமாக இருக்கிறார், சந்திரனோடு சேர்ந்து இருக்கிறார். உங்களுடைய 10ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி சேர்ந்து நான் சுகஸ்தானம் பெற்று இருப்பது நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். கடல் கடந்தில் இருப்பவருக்கு மிக அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமான நாள், சிறப்பான நாள் என்று சொல்லலாம். தொழில்துறையில் மட்டுமல்ல, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடப்பதற்கு மிக பிரமாதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். உங்களுடைய ஒவ்வொரு எண்ணங்களும் இன்றைக்கி ஈடேறக்கூடிய நாளாக இருக்கும். கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு அபார வளர்ச்சி காண்பீர்கள். அபாரமான பண வரவு அற்புதமாக இருக்கும். பொதுவாக அயல்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு இனிய நாளாக இருக்கிறது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான கலர் மஞ்சள். விருச்சகம். விருச்சக ராசி நேயர்களே, அட்டகாசம் அபூர்வம் ஆகாசம் என்பது போல் சிறப்பாக இருக்கிறது. அட்டகாசமாக நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் ரொம்ப அற்புதமாக நடக்கும். உங்கள் எண்ணங்களாக ஈடேறும்.
ஆகாசமாக இருக்கக்கூடிய நாள். அதாவது பறந்துக்கிட்டே இருப்பீங்க. அப்படி பரப்புன்னு பறப்பீங்க. இந்த பறந்து போகக்கூடிய இன்பமாகப்பட்டது பார்த்திங்கன்னா மிக அபூர்வமாக இருக்கும். நம்ம செய்கிற வேலையெல்லாம் நமக்கு தானாக வந்து சேரக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான், 10க்குடைய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறது பொன்பொருள் சேர்க்கை மிக சிறப்பாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. ஆனந்தம் பெறக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்கும். புதிய நிகழ்ச்சி நடக்கும். அதாவது நம்ம குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சி நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இன்று உருவாகும். ஆக மிக மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். அயல் நாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கெல்லாம் இன்றைக்கி ரொம்ப அபூர்வமாக இருக்கக்கூடிய நாளாக தென்படும். ஆக இன்றைக்கி தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இத்தனை நாளில் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ண தோற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த எண்ண தோற்றமே உங்களுக்கு வாழ்க்கையில் சிறப்பு என்பது போல் மிக சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கி சூட்சமாக பரிகாரம் என்று சொல்லக்கூடிய இந்த பொட்டுக்களை நீங்கள் எடுத்து உங்கள் பாக்கெட்டில் ஒரு பொட்டலம் கட்டி வச்சுட்டிங்கன்னா வேலையெல்லாம் தங்கு தடை இல்லாமல் நடக்கும். போகிற காரியம்லாம் சிறப்பாக நடக்கும். இன்றைக்கி மன மகிழ்வோடு இருப்பீங்க. இன்றைக்கும் கணவன் மனைவி உறவு மிக அற்புதமாக மிக அந்யோன்யமாக சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான கலர் வெளிர் நீலம். தனுசு. தனுசு ராசி நேயர்களே, 7ஆம் இடத்துல ராகு இருந்தாலுமே கூட உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரிய பகவான் 9 கூடியவர் இருக்கிறார். சிவ வழிபாடு சகல விதமான எண்ணங்களையும் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக இன்றைக்கி உங்களுக்கு வேலையில் மிக அற்புதம், தொழில் மிகப்பெரிய அற்புதம், வியாபாரம் மிக நேர்த்தியாக நடைபெறும், போக்குவரத்து மிக அற்புதமாக நடைபெறும். இப்படி எல்லாமே அற்புதமாக இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 9 கூடியவர் பொதுவாக 4ஆம் இடத்துல சுகஸ்தானம் பெறும் பொழுதே உங்களுக்கு சிவனால் சகல விதமான இன்பங்களையும் பெறுவீர்கள். ஆண்டவன் நமக்கு சகல விதமான சௌபாக்கியம் கொடுக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இருக்கும். கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி அபார வளர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரம்மாண்டமான வளர்ச்சி ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய நண்பர் நமக்கு உடனிருந்து சகல விதமான வேலைகளை மிக சிறப்பாக செய்வதாலே நாம் மிகவும் இன்புற்று இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு சூட்சமாக பரிகாரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 சீத்தாப்பழ இலையை நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிறது எந்த காரியம் விக்கனம் இல்லாமல் நடப்பதற்கு ஒரு இனிய நாளாக மாறும். அது மட்டுமல்ல, உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான கலர் பச்சை. மகரம். மகர ராசி நேயர்களே, மிக பிரமாதமாக இன்றைக்கி பொருள் வரவுலாம் மிக அட்டகாசமாக வரும். நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு பொருள் வரவு அற்புதமாக இருக்கும். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் மிக உங்களுக்கு சூரியனுக்கு 10ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இருக்கும். பொதுவாக ராகுக்கு 10இல் சூரியன் இருப்பதும் சூரியனுக்கு 4இல் ராகு இருப்பதும் மிக பிரபலமான யோகம் அப்படின்னு சொல்கிறோம். வீடு நிலம் வாங்குவதற்கான இந்த காரணங்கள் மிக அற்புதமாக உங்களுக்கு அமையும். அதற்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். எப்படியும் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் காணக்கூடியவர்களாக இருப்பீங்க. இன்றைக்கி மிக அற்புதமாக இருக்கும். அதுவும் பொதுவாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஆதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மிகவும் தொழிலில் மிகப்பெரிய ஒரு வரவு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களை மிகவும் பாராட்டுவார்கள். மிக இன்புற்று இருப்பீர்கள். சுப நிகழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான கலர் இளம் சிவப்பு. கும்பம். கும்பராசி நேயர்களே, ரொம்ப அட்டகாசம், அலைச்சல் இருக்கும். ஆனால் ஆதாயம் அதை விட அதிகமாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சு நைட்டு வரைக்கும் நல்லா அலைவீங்க. ஒவ்வொரு பொருளையும் வாங்கி தேடி அலைஞ்சு பிடிச்சிட்டு வருவீங்க. அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு திருப்தி தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நம்ம வாங்குகிற பொருள் நமக்கு மிகப்பெரிய திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வேலையும் பார்த்து செய்கிறதுனால மன மகிழ்வோடு இருப்பீங்க. பொதுவாக உங்களுக்கு 10ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானம் பெறுவது உங்களுக்கு தொழில் முறையில் நல்ல லாபம் கிடைக்கும். இதை விட கூட்டுத்தொழில் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய 7 கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்து தனஸ்தானத்தில் இருப்பதால் பொதுவாக மனக்கலக்கம் மனசுமை ஏற்படும் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் என்னென்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்கும். கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு மிகப்பெரிய வரவு தரக்கூடியவராக இருப்பார். கணவன் மனைவி ஒற்றுமை மிக மிக அற்புதமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு சூட்சமாக பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது
இன்றைக்கி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உளுந்து 2 எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்கன்னா சகல காரியமும் வெற்றி அடையும். ஏன்னா 5ஆம் இடத்துல ராகு இருப்பதனால் அவருடைய ஸ்தானம் பெறுவது மிக மிக அற்புதமாக இருக்கும். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான கலர் வெள்ளை. மீனம். மீனராசி நேயர்களே, இன்று புதிய புதிய எண்ணங்களை உருவாக்குவீர்கள், புதிய புதிய காரணங்களை உருவாக்குவீர்கள். உங்களுடைய வித்தை தன்மை மிக அற்புதமாக ஜொலிக்கக்கூடிய நாள். நீங்கள் வேலையில் என்னென்ன கற்றுக்கிட்டீங்களோ அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு அற்புதமாக கைவந்த கலையாக இருக்கும். அதில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் காண்பீர்கள். அற்புதமாக உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்கும். தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம், நல்ல பிரமாதமான ஒரு ஈடுபாடு இருப்பதன் காரணமாக மற்றவங்க உங்களை பார்த்து புகழக்கூடிய வாய்ப்பு சிறப்பாக இருக்கிறது. பொதுவாக வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் கடல் கடந்து இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கும். அவங்களுடைய தொழில்துறையில் அவங்களுடைய வித்தையை மிக அற்புதமாக காட்டுவீங்க. அப்படி காட்டும்போது நம்மளுடைய வளர்ச்சி மிக அபாரமாக வளரக்கூடிய நாளாக இருக்கும். இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான கலர் ஆரஞ்சு. என்ன நேயர்களே, இன்றைய ராசி பலனை பார்த்திருப்பீர்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.